இளைஞர்கள் எல்லோரும், பெண்கள், மகளிர்கள் மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புறீங்களோ உங்களுடைய பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் நீங்க வரணும். உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், எங்களோடு நீங்கள் இருங்கள். ஒரு மாற்றத்தை உறுதியாக நாம் செய்து காட்டுவோம். இரண்டாவது, இப்ப ட்ரக்ஸ் இஷ்யூ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதுவும் நேற்று என்சிபி அதிகாரிகள் வந்து டெல்லியில பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கினுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு செய்தி குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். 2019 ஹோட்டல் வாங்கினது, அதன் பிறகு மங்கை என்கின்ற படத்துக்கு வந்து முழுவதுமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக அந்த மங்கை படத்தை ஃபைனான்ஸ் பண்ணது. அதன் பிறகு தமிழகத்தில் அரசியல் சார்ந்த புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் பெண். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நிறைய செய்தித்தாளை பார்க்குறேன். ஒரு செய்தித்தாளில் ஃபிலிம் ப்ரொடியூசர்னு போட்டிருக்கீங்க, இன்னொரு செய்தித்தாளில் ட்ரக்னு போட்டிருக்கீங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை காணாமே. இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ரோட்ல நடந்து போய் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா கூட பிஜேபி அப்படின்னு போடுறீங்க. அதனால் இன்னைக்கு அவர் திமுகவினுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது.